ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ் மேன்ஸ் வெல். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எங்களோட சண்டே விலாக் தான் இது. சாட்டர்டே சண்டே 2 நாளுமே ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது. அது இப்போ சம்மருன்றனால மே மந்த் ஃபுல்லாகவே வீக் டேஸும் கிளாஸ் இருக்குது, வீக்கெண்டும் கிளாஸ் இருக்குது. ஸோ எங்களோட சண்டே ரொட்டீன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். சேம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் காலையிலேயே இன்றைக்கி கிளம்பி ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம். இந்த போர்டில் உட்காந்து ஃபஸ்ட்டு ரோல் ஓவர் பண்ணணும், அப்புறமா ஜம்ப் பண்ணி திரும்பி இந்த போர்டுக்கே திரும்பி வர மாதிரி இருக்கும் இந்த செஷன். ஜம்ப் பண்ணிட்டாருன்னா அவர் ஒரே குஷியாயிருவார். ஆக்சுவலாக மேமுக்கு வந்து இதுதான் லாஸ்ட்டு கிளாஸு. அது நெக்ஸ்ட் வீக் அப்புறம் வந்து வேறு ஒருத்தவங்க தான் அதை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. உள்ளே போய் பப்ளிங் பண்ணணும், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பேக் ஃப்ளோட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிளாஸ் சண்டே கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அப்படியே சின்னதாக பக்கத்தில் ஒரு நல்லா இருந்தது அந்த பிளேஸு. அப்படியே அங்கே போயிட்டு வந்தோம். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாட்டர் லெவலுமே இப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 6 ஃபீட்டுக்கு மேலே. ஏன்னா போன வீக் ஃபுல்லாகவே நல்ல ரெயின் தான் இங்கே. அதான் ரோடெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே நிறையா பேர் குளிக்கவும் செய்வாங்க, என்ன சொல்கிறது, ஸ்விம்மிங் எல்லாமே பண்ணுவாங்க. இங்கேயுமே ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கும் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுமே ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணணுன்னு. ஆனால் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஊரில் தான் இருக்குது, இங்கே கிடையாது. ஸோ அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ். ஆக்சுவலாக யாருனாலும் ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியலை. ஏன்னா சில பிளேஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, போர்டே வச்சுருப்பாங்க நோ ஃபிஷ்ஷிங் அந்த மாதிரி. ஆனால் இங்கே எல்லாருமே ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுனால ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருக்கும். நாங்களுமே சம்டைம்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா இந்த பிளேஸுக்கு தான் வருவோம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ரோடு வந்து சரியில்லை, அதனால தான் அந்த சைடு போகல. நாங்கள் இங்கே ஃபுல்லாகவே நிறைய லோட்டஸ் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஆக்சுவலாக இது வந்து நான் லோட்டஸுன்னே, என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை இது வந்து லில்லி அப்படின்னாரு. ஆக்சுவலாக இது லோட்டஸா லில்லியா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதெல்லாம் தாமரையா அல்லியான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க அல்லின்றாங்க, இல்லை தாமரை. இது ஃபுல்லாகவே லோட்டஸ் தான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் கிளைமேட்டுமே செம சில்லுன்னு இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக க்ளவுடியாக வேறு இருக்கிறனால அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக எங்கள் ஊர்லேயுமே இதே மாதிரி செட்டப்பில் இதே மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, செம்மையாக இருக்கும் அங்கே ஃபுல்லாக. எனக்கு ஆக்சுவலாக லோட்டஸ் ரொம்ப பிடிக்கும். என்னோடய பேபி ஷவரோட ஃபங்க்ஷனுக்கு கூட மாலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு லோட்டஸில் தான் இருக்கும். இந்த தண்ணியில் இறங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக மழை வேறு வர மாதிரி ஆயிடுச்சு. இவங்க கிளம்புவோன்ட்டாங்க. நானும் குட்டனும் இந்த தண்ணியில் இறங்கி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரலான்ட்டு இறங்கிட்டோம். ஆக்சுவலாக ஃபுல்லாக நிறையா மீன்லாம் நிறையா இருந்துச்சு அங்கே. நல்லா பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. நான் தான் இறங்கிட்டேன் ஆக்சுவலாக. இங்கே
தண்ணி செம்ம சில்லுன்னு இருந்தது. நல்லா காற்று வேறு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தது. நான் வேறு காலை வேறு கீழே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஃப்ரீயாகவே பெடிக்யூர் பண்ணிக்கலாம் போல். ஃபிஷ் அவ்வளோ இருந்தது குட்டி குட்டியாகவும். நானும் அப்படியே அதிகுட்டனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவனும் வந்துட்டான். எனக்கு பின்னாடி ஒரு கம்பு மாதிரி இருக்குல்ல, அதுதான் மெஷரிங் ஸ்கேல்னு நினைக்கிறேன். அதில் தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது வாட்டர் எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படின்றதுக்கு. எங்கள் ஊரில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ரெட்டைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 2 கல் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுலேயும் மெஷரிங் நம்பர்ஸ்லாம் வச்சுட்டு அதில் எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரே ஒரு கல் தான் இருக்குது. அப்போ இது ஒத்த கல் போல். செம்ம காற்று அடிச்சுக்கிட்டு இருந்தது. இதில் எங்களையே வேறு கீழே தள்ளிடுவோன்ட்டு வேறு எனக்கு வேறு பயமாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக கல்லாக இருந்தது. எதுலையாவது ஒன்றில் கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான். அதனால் வந்துட்டேன் நான். இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்னோடய ஃபேவரட்டான ஸ்பாட்டு சாப்பிட்றது தான். ஸோ வந்து நாங்கள் அப்படியே இதை முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்றலாம் இன்றைக்கி காலையில் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஹோட்டலுக்குள்ளே அப்படியே போயாச்சு. அப்படியே மெனு பார்த்து சாப்பிட வேண்டியதான் நம்ம. அங்கேருந்து நடந்து வரதை மட்டும் பாருங்கள், செம காமெடியாக இருக்கும். அவன் அவங்க டேடியை விட்டுட்டு வரவே மாட்டியான். ஸோ அதனால் அவங்க டேடி இறக்கி விட்டு போ அம்மாட்டன்னொடனே அவன் இங்கே எப்படி வரான்னு பாருங்கள். வந்தாச்சு சாப்பாடு வந்தாச்சு. நான் ஒரு பொங்கல் செட்டும் மினி டிஃபனும் தான் வாங்கினோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.